அபிராமி அந்தாதி எப்படி பிறந்தது தெரியுமா? இந்த கதை கேட்கும்போது நம்ம மனசு பக்தியால் கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கடியூர் அப்படிங்கிற ஒரு புனித ஸ்தலத்தில் அபிராமி பட்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய பக்தர் வாழ்ந்து வராரு. அவர் தினமும் அபிராமி அம்மனை தியானித்து உலகத்தையே மறந்து வாழ்ந்து வராரு. ஒரு நாள் சரபோஜி மன்னர் அந்த கோவிலுக்கு போகிறாரு. அப்பொழுது அவர் பட்டரிடம் கேட்குறாரு, இன்னைக்கு என்ன திதின்னு. அந்த நேரத்தில் பட்டர் முழுவதும் அம்மனோட தியானத்தில் இருந்ததுனால அன்னைக்கு அமாவாசை நாளாக இருந்தாலும் அதை மறந்து இன்று பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறாரு. மன்னர் கோபம் கொண்டு இன்று மாலை நிலா வரல அப்படின்னா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. எதை பற்றியுமே யோசிக்காமல் அம்மனை நோக்கி கண்ணீர் மல்க பாடல் பாட ஆரம்பிக்கிறாரு. அவர் பாடின பாடலோட தொகுப்பு தான் அபிராமி அந்தாதி. இதில் 100 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலில் முக்கியமாக இன்னொரு சிறப்பு இருக்குது. அவர் அந்த 100 பாடல்களில் 79வது பாடல் பாடும்போது அம்மன் கருணை கொண்டு தன்னுடைய குண்டலம்னா காதில் போட்டிருக்கக்கூடிய இயரிங்ஸ், அதாவது தோடு, அதை கழட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வானத்தை நோக்கி எரிஞ்சிடுறாங்க. அது நிலவாக மாறி ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. இதில் என்னென்னா அமாவாசை நாள் பௌர்ணமி போல் மாறியது. அமாவாசையில் நிலவு தெரியாதுங்கிறது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது என்னென்னா நடக்கவே முடியாதுங்கிற விஷயத்த அபிராமி தாய் நடத்திட்டாங்க. ஸோ இந்த அதிசயத்தை பார்த்த மன்னர் பட்டர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதன் பிறகு அவர் அபிராமி பட்டர்னு உலகம் முழுவதும் புகழ் பெறாரு. இன்னும் வரைக்கும் அபிராமி அந்தாதி பக்தர்களோட வாழ்க்கையில் ஒளி தரக்கூடிய ஒரு அருள் பாடலாக இருக்குது. அம்மன் மீது முழு நம்பிக்கை வச்சா அசாத்தியம் கூட சாத்தியமாகும். நடக்கவே முடியாது, நடக்காதுங்கிற விஷயம் கூட நீங்கள் முழு நம்பிக்கையாக ஒரு ரொம்ப ஹோப்போடு நீங்கள் பாடினீங்க, அதை நினச்சி நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இதில் 100 பாடல்களில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, முதல் பாடலோட முடிவு தான் அடுத்த பாடலோட ஆரம்பமாக இருக்கும். அதுதான் அந்தாதி.